கொலுனுடைய சிறப்பு வந்து அந்த தர்பார் அந்த 9 ராத்திரிகளுமே கலைக்காம முதல்ல இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் வைக்கிறாங்கன்னா அது எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ரெண்டாவது ஒரு 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 பண்டிகை விரதம் பூஜை அப்படிங்கிறது தான் இதனுடைய சென்ட்ரல் தீம். அதுதான் இதனுடைய அடிப்படை. அதை சார்ந்து வரும்போது அந்த வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேர் அதுல பயன்படணும். ஒரு 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 வீட்டுல 5 பேர் இருக்காங்க 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க அத்தனை பேரும் அவங்கவங்க அளவில் ஏதாவது ஒரு பங்களிப்போட அந்த பண்டிகையோட கலக்கும் போதுதான் அது சுவாமிக்கு ஒரு அர்ப்பணமா போகுது. இன்னொரு அளவுல குடும்பத்துக்கு நடுவுல ஒரு புரிந்துணர்வு, எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாள்ல கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த இமீடியட் ரிலேஷன்ஷிப்புக்கே நமக்கு டைம் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு 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 10 நாள் 15 நாள் வரும்போது அதுல எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. வீடு முழுக்க கொலு, அது ஒவ்வொரு நாளும் மாறும். ரூமுக்கு ஒரு தீம் இந்த மாதிரி எல்லாம் வச்சோம்னா அது அது ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் வச்சே முடிச்சிட முடியுதா? ஏன்னா கொலு ஆர்கனைசர்ஸ்னு இப்போ ப்ரொஃபஷனலா ஆரம்பிச்சிருக்காங்க. பொம்மைகள்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வாடகை தராங்க. அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே எடுத்துட்டு போறாங்க. அது மாதிரி பண்ணும்போது அந்த அந்த ஃபெஸ்டிவலினுடைய பெனிஃபிட்ஸ் ஃபைனலா ஒரு தனிநபரா நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தினுடைய ஹெல்த்ங்கிற மென்டல் ஹெல்த் அந்த அந்த அதுக்கான ஒரு பேசிஸ் இல்லாம போயிடுதோன்னு பயமா தான் இருக்கு. ஆனா அகைன் அஃபோர்டபிலிட்டி ஒரு ஒரு ஸ்கேல் ஒண்ணு இருக்கே, அது அதன்படிக்கு செய்ய முடிஞ்சதுன்னா செய்ய வேண்டியதுதான். பாரம்பரியம் அப்படிங்கறத சார்ந்துதான் பண்றோம் அப்படின்னா அதுக்கான லிமிடேஷன்ஸ் என்னவோ அதற்கு உட்பட்டு செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் தினம் பண்ற பூஜை, அந்த பூஜையில கலந்துக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களை நண்பர்களை உறவினர்களை கூப்பிடுறது, வந்த ஒவ்வொருத்தரையும் அம்பிகையாவே பாக்குறது. அதனால்தான் நம்ம அந்த விருந்து உபசரிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் தருவோம்.